சிந்து பைரவி நியூ பிரமோ அங்க பிரதேஷ்னால நல்லபடியாக பைரவி பண்ணதுனால ஆறுமுகம் என்னால் இவளை புரிஞ்சுக்கவே முடியலன்றாங்க. ஏன்னா நம்ம கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறா, அதே அம்மா கிட்ட பார்த்தா இந்த அளவுக்கு பாசத்தை காமிக்கிறா, இவளை புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆறுமுகம் உண்மையிலே எனக்கு பைரவியை பார்க்கும் போது அந்த அளவுக்கு பெருமையா இருக்கியான்றாங்க. ஏன்னா என்னால் முடியலன்னு அவ எந்த அளவுக்கு பாடுபட்டு எனக்காக இந்த வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சுட்டான்றாங்க. உடனே போயிட்டு பைரவியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. நீ எனக்கு மக மாதிரிமா, ஏன்னா எனக்கு முடியலன்னு இந்த அளவுக்கு நீ ரிஸ்க் எடுத்து நீ இவ்வளோ பண்ணுற ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா பூசாரி இருந்துட்டு இங்கே பாருங்க அன்னபூரணி அம்மா, இப்படி ஒரு மருமகள்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுன்றாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசத்தையும் அன்பையுமே வச்சுருக்காங்கன்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட மருமகளை நீங்கள் விட்டுறாதீங்கம்மான்றாங்க. எனக்கு தங்கமான மருமக தான் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஆறுமுக போலாமாயான்றாங்க. அப்போலாம் பைரவி வெகுல நடந்தது டயர்டாக இருக்கும், இந்த தண்ணி குடின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய அத்தை தண்ணி குடிச்சிட்டு காரில் ரொம்ப டயர்டாக போகிறாங்க. உடனே ரொம்ப டயர்டாயிட்ட போல பைரவி தூங்குறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஆறுமுகம் கண்ணாடியில் பைரவி பார்த்துட்டு வராங்க. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே, ஏன் இவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான்ற மாதிரி பயங்கர டவுட்டில் இருந்துட்டு இருக்காங்க ஆறுமுகம். அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.